ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 3 இயர்ஸில் நம்ம மொத்த டோட்டல் போர்ட்ஃபோலியோ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ போர்ட்ஃபோலியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இது ஏதோ ஷோ ஆஃப் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எதுவும் நினச்சிக்காதீங்க. நம்ம போன வருஷம் இதே டைமில் வந்துட்டு நம்ம போர்ட்ஃபோலியோ ரிவீல் பண்ணோம். ஸோ அந்த டைமில் ஒரு நல்ல கமெண்ட்ஸ், நல்ல வியூஸும் வந்தது. ஸோ இது வந்துட்டு முழுக்க முழுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 0லேருந்து ஒரு 100க்கு ஒரு யங்ஸ்டர்ஸ் வர முடியும் அப்படின்றதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ அதனால வந்துட்டு இது எந்த ஒரு ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கோ எதுவும் இல்லை. முழுக்க முழுக்க நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணி சம்பாரிச்சு அதில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி திரும்பி இன்வெஸ்ட் பண்ண இதில் தான் நான் இப்போ திரும்பி காமிச்சிருக்கேன். ஸோ என்னோட டோட்டல் போர்ட்ஃபோலியோ வந்துட்டு ஒரு எக்ஸல் ஷீட்டில் வச்சுருக்கேன். அந்த எக்ஸல் ஷீட்டை நான் உங்களுக்கு டோட்டலாக காமிக்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம போர்ட்ஃபோலியோ வந்துட்டு கிட்டத்தட்ட 15 lakhs கிட்ட தொடர போகுது. இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸாக நம்ம வந்துட்டு வேலைக்கு போயிட்டு அந்த மாதிரி ஏர்ன் பண்ணது தான். ஸோ 2021 ஆகஸ்ட்டில் நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம டோட்டல் போர்ட்ஃபோலியோ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு நிறைய விதமாக பிரிச்சிருக்கோம். எப்படின்னா லாங் டேர்ம் அசட்ஸ், ஆர்னமெண்ட்ஸ், ஃபிக்ஸட் அசட்ஸ், கரண்ட் அசட்ஸ், லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் அசட்ஸுக்கு நம்ம போயிடலாம் லாஸ்ட்டில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில் லாங் டேர்ம் அசட்ஸில் நம்ம பிரிச்சது எப்படின்னா பிபிஎஃப், பிஎஃப், மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அப்புறம் ஸ்டாக்ஸ். ஸோ அது 2 ஆப் யூஸ் பண்ணுறேன். 2 ஆப்புக்கும் தனித்தனியாக வந்துட்டு ஆப் இருக்குது. க்ரோன்னு ஒரு ஆப்பு, ஐஎன்டி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பிபிஎஃப் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். பிஎஃப்ல வந்துட்டு இது வந்து ஆஃபீஸில் பிடிக்கிற பிஎஃப். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒன்று காமிச்சிருப்பேன் எல்லாமே டீட்டெயிலாக. ஸோ நம்ம டோட்டல் லாங் டேர்ம் அசட்ஸ் வந்துட்டு 5,11,937 வருது. அதுக்கப்புறம் நம்ம ஆர்னமெண்ட்ஸாக சேர்த்தது வந்து கோல்டு அண்ட் சில்வர். இது வந்துட்டு கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே வந்துட்டு லைக் வாலட்டைல் அசட். இன்னைக்கு ஒரு ரேட் இருக்கும், நாளைக்கு ஒரு ரேட் இருக்கும். சம்டைம்ஸ் குறையலாம், சம்டைம்ஸ் நல்லாவும் ஏறலாம். ஸோ இது வந்துட்டு ஆர்னமெண்ட்ஸுக்கு நம்ம டோட்டல் ஆர்னமெண்ட்ஸ் வந்து 3,02,500. அப்புறம் வந்துட்டு ஃபிக்ஸட் அசட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு லைக் லைஃப் ஸ்டைல இது பண்ணுற மாதிரி. இப்போ ராயல் என்ஃபீல்ட் பைக், அப்பாச்சி, ஐஃபோன், ஐபேட், பீட்டர் இங்கிலாந்து, இது எல்லாமே வந்துட்டு பீட்டர் இங்கிலாந்து வந்து வாட்ச். ஸோ இது வந்துட்டு லைஃப் ஸ்டைல் அசட்ஸ். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த மினிமம் ஒரு 15% டிப்ரிஷியேட் பண்ணி நான் வந்துட்டு டோட்டல் ஃபிக்ஸட் அசட்ஸாக 3,81,575 போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட்ஸ்ல வந்துட்டு இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கோம். ஸோ அந்த அக்கௌண்ட் வந்துட்டு பேசிக்காக ரொம்ப கம்மியாக போட்டிருக்கோம். எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ், கேஷ், ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ், ஆர்பிஐ. ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டோட்டல் கரண்ட் அசட்ஸ்ல வந்துடும். அதுக்கப்புறம் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ். பேரண்ட்ஸுக்கு இப்போ எங்கள் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்றதுனால நான் ஒரு 2,10,000 இது கொடுத்துருக்கேன். அப்புறம் ஃப்ரெண்டு ஒரு பையனுக்கு வந்துட்டு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்ட் ஜிம்முக்கு வந்துட்டு நம்ம ப்ரீபெய்டாக கட்டுவோம் 6,000 வருஷத்துக்கு. அதில் வந்துட்டு லைக் நலிஃபை பண்ணி இன்னொரு 4 months இருக்கு. ஸோ 500 into 4 2,000 அப்படி வந்து. அதுக்கப்புறம் ஆர்டி மேரேஜுக்காக இப்பொழுதே லைக் சேர்க்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அசட்ஸ் வந்துட்டு 14,73,359. ஆல்மோஸ்ட் இது வந்துட்டு லைக் 15 lakhs போர்ட்ஃபோலியோ கிட்ட வருது. ஸோ நெக்ஸ்ட் மந்த் நம்ம வந்துட்டு முடிக்கும் போது 15 lakhs போர்ட்ஃபோலியோல முடிப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷத்துக்கு நம்ம எப்படி பட்ஜெட் பண்ணலாம், அடுத்த வருஷத்துக்கு வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு நம்ம போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபை பண்ணுது, எப்படி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸில் அதிகமாக போட மாட்டேன். ஏன்னா இந்த வருஷமே ஆக்சுவலி நிறைய நான் போட்டு வச்ச பட்ஜெட் வந்து நிறையவே போட்டிருந்தேன். ஸோ அதனால நான் அடுத்த வருஷம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த பிபிஎஃப், அதுக்கப்புறம் இந்த போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குல்ல போஸ்ட் ஆஃபீஸ்லேயே, ஆர்டி, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அந்த மாதிரி நான் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அது வந்துட்டு நம்மளுக்கு ஷார்ட் டேர்ம். இப்போ வந்து கரண்ட் அசட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. 25,000 கிட்ட தான் வருது எல்லாமே சேர்த்தா கூட. ஸோ அது நல்லா எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், போஸ்ட் ஆஃபீஸ்ல 2-3 ஸ்கீம் போட்டு அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றது மாதிரி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை சம்மந்தப்பட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.